ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிரதமர் இலவச வீடு வழங்கும் திட்டத்தின் கீழே வீடு எப்படி வாங்குறது அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். பிரதமர் ஆவாஸ் யோஜனா எனப்படும் இலவச வீடு வழங்கும் திட்டத்தின் கீழே நீங்கள் வீட்டை பெற விரும்பினா நான் சொல்கிற மாதிரி இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வீடு கிடைச்சிடும். பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசால் 25 ஜூன் 2015 அன்று தொடங்கினாங்க. இந்த திட்டத்தின் கீழ் வீடுகள் இல்லாதவர்கள் வீடு கட்டவோ அல்லது வாங்கவோ அதுக்கான நிதி தராங்க. இதற்கு சில தகுதிகள் இருக்கணும். அந்த தகுதிகள் இருந்தால் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். பயனாளிகளின் பட்டியலை harhreporting.nic.in என்ற இணையதளத்தில் நீங்கள் போய் இது பண்ணலாம். இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் சொந்த வீடு கட்ட முடியாதவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் சொந்த வீடு கட்டிக்கலாம். இதற்கு சில தகுதிகள் இருக்குது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் நான் சொல்கிற இந்த இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணலாம். வீடற்ற குடும்பமாக இருக்கணும், அல்லது 2 அறைகள் சுவர்கள் கூரை கொண்ட வீடுகளில் வசிப்பவராக இருக்கணும். அதாவது வீடே இல்லாதவங்க இருக்கணும், அல்லது இந்த குடிசை வீட்டில் இருக்கணும்னா அவங்க அப்ளை பண்ணலாம். 25 வயதுக்கு மேற்பட்ட கல்வி அறிவற்ற குடும்பமாக இருக்கணும். 16 முதல் 59 வயது வரையிலான வயது வந்த ஆண் உறுப்பினர் இல்லாத குடும்பமாக இருக்கணும். 16 முதல் 59 வயது வரை உள்ள உறுப்பினர்கள் இல்லாத குடும்பமாக இருக்கணும். உடல் திறன் கொண்ட உறுப்பினர்கள் இல்லாத குடும்பங்கள் மாற்றுத்திறனாளி உறுப்பினர்களாக இருக்கணும். நிலமற்ற குடும்பங்கள் சாதாரண வேலை மூலம் வருமானம் ஈட்டுதலாக இருக்கணும். பட்டியல் சாதியினர், பழங்குடியினர் மற்ற சிறுபான்மையினருக்கு இந்த ஸ்கீம் அதிகமாக முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதில் மட்டும் இல்லாமல் விண்ணப்பதாரர் இந்தியாவில் வசிப்பவராக இருக்க வேண்டும். நிரந்தர வீடு இருக்கக்கூடாது. 18 வயதுக்கு மேலே இருக்கணும். விண்ணப்பதாரர் ஆண்டு வருமானம் 3 லட்சத்திலிருந்து 6 லட்சம் வரை மட்டும்தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. விண்ணப்பதாரின் பெயர் ரேஷன் கார்டு அல்லது பிபிஎல் பட்டியலில் இருக்கணும். விண்ணப்பதாரர் வாக்காளர் பட்டியலில் தனது பெயரை வைத்திருக்கிறது கட்டாயம். மேலும் ஏதேனும் ஒரு செல்லுபடியாக அடையாள அட்டை இருக்கணும். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்திற்கு விண்ணப்பிக்க என்னென்ன ஆவணம்லாம் தேவை அப்படின்னா, நீங்கள் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவிற்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க விரும்புங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஆதார் அட்டை அல்லது ஆதார் எண் இருக்கணும், புகைப்படம் இருக்கணும், பயனாளியின் வேலை அட்டை அல்லது வேலை அட்டை ஏதாவது இருக்கணும், வங்கி பாஸ் புத்தகம் இருக்கணும், அப்புறம் ஸ்வச் பாரத் மிஷனோட பதிவு எண் இருக்கணும், கைபேசி எண் இருக்கணும். பிரதமர் இலவச வீடு வழங்கும் திட்டத்திற்கு எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலேயே பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமனுக்கு தான் ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியும். மேலும் இல்லை அப்படின்னா உங்களுடைய ஆவணங்கள் எல்லாமே பொது சேவை மையத்திற்கு நீங்கள் கொண்டு போயிட்டு வீட்டு வசதி திட்ட உதவியாளரோட நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிஎம் AYMSI.government.in அந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுடைய இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஆவாஸ் யோஜனாவில் நிதி கொடுப்பாங்க. இது மூலிமா நீங்கள் இந்த பிரதமர் ஆவாஸ் யோஜனா மூலம் வீடு பெறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த திட்டத்தில் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது எவ்வளோ நாளில் இந்த ஸ்கீம் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.